மாணவர்களே, மீண்டும் ஒரு ரசாயனவியல் வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அவை சென்ற முறையும் நாங்கள் ரசாயனவியல் தொடர்பான பல மீட்டல் வகுப்புகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய மீட்டல் வகுப்பும் அமைகின்றன. எனவே கவனமாக இந்த மீட்டல் வகுப்புகளை கிரகித்து உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். எனவே நாங்கள் நேரடியாக கேள்விக்கு பெறுகின்றோம். முதலாவது கேள்வியை பாருங்கள். 5 கிராம் NaCO3 கொண்டுள்ள திண்மக் கலவை வன்மையாக வெப்பமேற்றிய போது துணிவில் ஏற்பட்ட நட்டம் 1.55 கிராம். துணிவில் ஏற்பட்ட நட்டம் 1.55 கிராம். இந்த கலவையில் Na2CO3 துணிவு சதவீதம் யாது? கலவையில் Na2CO3 துணிவு சதவீதம் யாது? 5 கிராம் 1.55 கிராம் துணிவில் நட்டம் ஏற்படுகின்றது. 5 கிராம் கலவை 1.55 கிராம் துணிவில் நட்டம் ஏற்படுகின்றது. முதலாவது நீங்கள் அவதானிக்க வேணும் என்னென்று சொன்னால், இந்த வெப்ப பிரிகையை நாங்கள் பார்க்கணும். வெப்ப பிரிகை, கார்பனேட்டுகளின் வெப்ப பிரிகை. இந்த கார்பனேட்டுகளின் வெப்ப பிரிகை கூட்டம் ஒன்றில் லித்தியம் தவிர்ந்த ஏனைய கார்பனேட்டுகள் வெப்பத்துக்கு பிரியடைய மாட்டா. அப்போ தரப்பட்டது கூட்டம் ஒன்றில் உள்ள ஒரு கார்பனேட் தான் சோடியம் கார்பனேட். அது வெப்பத்துக்கு பிரியடையாது. லித்தியமும் கூட்டம் 2 பி குழு டி குழு உலோகங்களின் கார்பனேட்டுகள் வெப்பத்துக்கு பிரியடைந்து அவை அவற்றினது ஆக்சைடு CO2 என்பவற்றை தரும். அப்போ இங்கே கூட்டம் 2 எதுவுமே இல்லை. கூட்டம் 1 சோடியம் கார்பனேட் இருக்கின்றது. அவை அது பிரியடைய மாட்டாது. இரு கார்பனேட்டுகள் எல்லாமே வெப்பத்துக்கு பிரியடைந்து அவற்றின் கார்பனேட்டு CO2 நீர் என்பவற்றை விளைவாக தரும். அப்போ கூட்டம் 1 இரு கார்பனேட்டுகளும் வெப்பத்துக்கு பிரியடையும். கூட்டம் 1 இரு கார்பனேட்டுகள் திண்ம நிலையில் காணப்படக்கூடியவை. அவை வெப்ப பிரியடைந்து Na2CO3 CO2 நீர் என்பவற்றை தரும். தொகுதியிலிருந்து CO2வும் நீர் ஆவியும் வெளியேறும். எனவே திணிவில் ஏற்பட்ட நட்டம் அந்த வெளியேறிய CO2வும் நீராவியும் ஆகும். அப்போ Na2CO3 அப்படி இருக்கும். NaCO3 வெப்ப பிரிகை அடைந்து சோடியம் கார்பனேட் தொகுதியில் தங்க CO2 நீராவியும் வெளியேறும். அப்போ இங்கே திணிவில் ஏற்பட்ட நட்டம் நீராவியும் அதே நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடும் வெளியேறுவதால் உருவாக்கப்படுகின்றது. அப்போ 5 கிராமுக்கு 1.55 கிராம் திணிவு நட்டம் ஏற்படுகின்றது. எனவே நாங்கள் அதை செய்கை மூலம் பார்ப்போம். எவ்வளவு பெருமானம் எங்களுக்கு பெறும் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். அவதானியுங்கள். அப்போ பாருங்கள், 5 கிராமுக்கு 1.55 கிராம் திணிவில் நட்டம் ஏற்படுகின்றது. அப்போ பாருங்கள், அப்போ எங்களுக்கு இருக்கிறது 5 கிராம் 1.55 கிராம் திணிவில் நட்டம். அப்போ 5 கிராம் Na2CO3 டாட் NaCO3. அப்போ Na2CO3 வெப்ப பிரிகை அது வெப்பத்திற்கு பிரிகை அடைய மாட்டார். NaCO3 வெப்ப பிரிகை கவனமாக பாருங்க, அது கார்பனேட்டாகவும் கார்பனேட்டு திண்மம் CO2 வாயு நீராவி என்பவற்றை தரும். 2NaCO3. பாருங்கள், இங்கே இதனுடைய மூலர் திணிவு எடுத்தால் 23 1 12 48. பாருங்கள், 60 84 கிராம். 2 தர 84 கிராம். இது 106 கிராம். இது 44 கிராம். இது 18 கிராம். 1 மோல் 2 மோல் NaCO3 இவ்வளவு கிராம். 1 மோல் சோடியம் கார்பனேட் இவ்வளவு கிராம். 1 மோல் CO2 1 மோல் நீர். எனவே இந்த ரெண்டும் தொகுதியை விட்டு வெளியேறுவதால இப்போ 62 கிராம் தொகுதியை விட்டு வெளியேறுவது. 44 18 62. பாருங்கள், அப்போ 168 கிராமை
நாங்கள் வெப்பமேற்றும் போது அப்போ 62 கிராம் தொகுதியை விட்டு வெளியேறுகின்றது. 168 கிராமை வெப்பமேற்றும் போது 62 கிராம் தொகுதியை விட்டு வெளியேறுகின்றது. அப்போ அதை அவதானிக்கணும் பாருங்க. நாங்கள் 168 கிராமை வெப்பமேற்றிக்க 62 கிராம் வெளியேறுகின்றது. தொகுதியை விட்டு வெளியேறுவதை காணலாம். வெளியேறுவதை காணலாம். அவங்கள் 1.55 கிராம் திணிவில் நட்டம் ஏற்படுகின்றது. அப்போ வேணாம் 62க்கு 168 கிராமை நாங்கள் வெப்பமேற்றி இருப்போம். ஆனால் இப்போ சொல்லியிருக்கு திணிவில் ஏற்பட்ட நட்டம் 1.5 கிராம். எவ்வளவு இதை நாங்கள் வெப்பமேற்றி இருப்போம் என்பதை நாங்கள் காணப்போம். அப்போ பாருங்கள் பின்னம் 168 எக்ஸ் சமன். அப்போ பாருங்கள் 168 எக்ஸ் சமன் 62 1.5. அப்போ பாருங்கள் 168 எக்ஸ் சமன் 62 1.55 இருப்பதை காணலாம். 168 கிராம் எக்ஸ் சமன் 62 கிராம் கீழே 1.5 3 கிராம். அவை இப்போ இதை நாங்கள் பார்க்கப்படும் போது எக்ஸ் 124 எக்ஸ் சமன் 168 தர 3 கிராம். பாருங்கள் 4 3 1 31 எக்ஸ் சமன் 4 2 42. அவை பாருங்கள் 6 12 126 எக்ஸ் சமன் 126 31 கிராம். அப்போ அங்கே இருக்கின்ற அந்த சோடியம் பைகார்பனேட் 126 31 கிராமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இவ்வளவு கிராம் சோடியம் பைகார்பனேட் இருக்கின்றது. அப்போ இது சோடியம் பைகார்பனேட். அப்போ இருக்கிற சோடியம் கார்பனேட் 5லிருந்து இதை கழித்து வாரது முழுக்க அதில் இருக்கிற சோடியம் கார்பனேட். அப்போ சோடியம் கார்பனேட் 5 126 31 கிராம். பாருங்கள் 5 5 155 126 15 6 9 2 அவை 29 31 கிராம் ஆக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ 155 126 அப்போ 29 31 கிராமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ அதனுடைய சதவீதத்தை நாங்கள் இவ்வளவும் எங்களுக்கு 5 கிராமில் இருந்தால் 100 கிராமில் எவ்வளவு இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள் 5 கிராமில் காணப்படுகின்றது. அப்போ 5 கிராமில் 5 கிராம் சோடியம் கார்பனேட்டில் காணப்படுவதை பார்த்தாலாம். பாருங்கள் 5 கிராம் கலவையில் இருப்பது 29 31 கிராம். 100 கிராம் கலவையில் இருக்கும் 29 31 தரணும். பாருங்கள் 2 9 0 0 31. அப்போ பாருங்கள் அப்போ எங்களுக்கு இந்த விடியை நாங்கள் பார்க்கப்படும் போது 100ல் எவ்வளவு கிராம் இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ இதை நாங்கள் சுருக்கும் போது இவ்வளவு அவை அதனுடைய பெருமானம் பாருங்கள் 9 3 27 90 வீதத்திலும் பார்க்க ஒரு உயர்ந்த சதவீதத்தில் வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதனுடைய பெருமானம் இவ்வளவாக இருக்கும். அவர் 5 கிராமில் 21 31 இருக்குமா இருந்தால் இதில் எவ்வளவு கிராம் என்பதை நாங்கள் பார்ப்போம். பார்த்தால் உங்களுக்குரிய விடையை நீங்கள் இதில் அவதானிக்கலாம். பாருங்கள் அதுக்குரிய விட மாதிரியை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். பார்த்தால் இது 20. ஆகவே 0 18 5 பாருங்கள். அப்போ எங்கள் பெருக்கும்போது இவ்வளவு விடை வருவதை காணலாம். அதை நாங்கள் சுருக்கும்போது 31. அப்போ 580 நாங்கள் 31க்கு வர வேண்டும். 1 31 7 2 0 270. அவை பாருங்கள்
அப்போ இது கிட்டத்தட்ட 9 போட்டோம், 9 3 27, அன்னளவாக 19% இருப்பதை காணலாம். அப்போ இதில் வழங்கணும் மாணவர்களே, Na2CO3 NaHCO3 இருந்தால் Na2CO3 வெப்ப பிரியடையாது, NaHCO3 தான் வெப்ப பிரியடையும். திணிவில் ஏற்பட்ட நட்டத்திலிருந்து NaHCO3 திணிவை நாங்கள் காண வேண்டும். அதிலிருந்து கழித்துவிட்டால் Na2CO3 திணிவு வரும். ஆகிய சதவீதத்தை நாங்கள் துணியக்கூடியதாக இருக்கும். அப்போ இதன் அடிப்படையில் சதவீதம் எங்களுக்கு இவ்வளவாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அப்போ அவதானித்துக் கொள்ளுங்கள், அதனுடைய பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த வீதம் வருவதை காணும். எல்லாம் சதவீதங்கள். அவை சதவீதங்களுக்குரிய மாதிரிகளை பார்த்து கொண்டால் அவை. அப்போ பாருங்கள், இது சதவீதம் 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 சதவீதம். அப்போ எங்களுக்குரிய பெருமானம் இவ்வளவாக இருப்பதை நாங்கள் காணலாம். அவை அதுக்குரிய பெருமானம் இது. சரியோ? ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. நீரேற்றப்பட்ட உப்பு MCO3.5H2O-வின் 3.48 கிராம் வன்மையாக வெப்பமேற்றிய போது 0.8 கிராம் உலோக ஆக்சைடு பெறப்பட்டது. இந்த 3.48 கிராமை வன்மையாக வெப்பமேற்றிய போது 0.8 கிராம் உலோக ஆக்சைடு பெறப்பட்டது. Mn தொடர்பன திணிவு யாது? Mn தொடர்பன திணிவு 3.48 கிராம் 0.8 கிராம் ஆக்சைடு பெறப்படுது. உலோக ஆக்சைடு 0.8 கிராம். அங்கே பாரு, உலோக ஆக்சைடு 0.8 கிராம் ஆகும். உலோக ஆக்சைடு 0.8 கிராம் ஆக இருப்பதை நாங்கள் காணலாம். பாருங்கள், உலோக ஆக்சைடு 0.8 கிராம். அப்போ இதில் கேள்வியை அவதானியங்கள். இந்த 3.48 நாங்கள் வெப்பமேற்றும் போது 3.48 கிராம் வெப்பமேற்றும் போது 0.8 கிராம் உலோக ஆக்சைடு பெறப்பட்டது. இது உலோக கார்பனேட்டு, இது உலோக ஆக்சைடு. அப்போ பாருங்கள், கார்பனேட்டுகள் வெப்ப பிரிவு அடையும் போது ஆக்சைடையும் CO2ஐயும் தரும். அதில் உள்ள நீரும் சேர்ந்து ஆவியாகிவிடும். பளிங்கு நீர் ஆவியாவதை காணலாம். பளிங்கு நீர் ஆவியாகும். அவை இந்த சந்தர்ப்பத்தில் பளிங்கு நீர் ஆவியாவதை நீங்கள் அவதானிக்கலாம். அவை பாருங்கள், பளிங்கு நீர் ஆவியாகும். அப்போ அங்கே தரப்பட்டது MCO3 5H2O 3.48 கிராம். 0.8 கிராம் உலோக ஆக்சைடு எங்களுக்கு பெறப்படுகின்றது. 0.8 கிராம் உலோக ஆக்சைடு பெறப்படுகின்றது. அப்போ MCO3.5H2O அவை .5 நீர். வெப்ப பிரிய பாருங்கோ, MCO3.5 நீர் வெப்பத்துக்கு பிரியடையும் போது MO சக CO2 கூட்டன் 2 ஆக்சைடு MO சக 5 நீர் ஆவியாகி சென்று பாருங்கள். MCO3.H2O வெப்பமேற்றும் போது உலோக ஆக்சைடு MO பெறப்படும். அதே நேரத்தில் CO2 வாயு வெளியில் வரும். பளிங்கு நீரும் ஆவியாகி சென்றுவிடும். அப்போ இறுதியாக மிஞ்சுவது உலோக ஆக்சைடு ஆகும். அப்போ இங்கே தரப்பட்டது 3.48 கிராமுக்கு 0.8 கிராம். அப்போ இது 3.48 கிராமுக்கு 0.8 கிராம் வருது. அப்போ இதன் மூலர் திணிவை எக்ஸ் என்று எடுத்தால் எக்ஸ் சக 60 சக 5 நீரும் 90. இவ்வளத்திற்கு எக்ஸ் சக 16. எக்ஸ் சக 60 சக 90க்கு எக்ஸ் சக 16. அப்போ நாங்கள் இப்போ ஒன்றி ஒன்றால் வகுத்து கொள்வோம். பாருங்கள், ஒன்றி ஒன்றால் வகுக்க போகணும். அப்போ இதை வகுக்கும் போது என்ன பெறப்படும் என்பதை நாங்கள் பார்ப்போம். ஆகவே 3.48 கீழ் எக்ஸ் சக 180 சமன் 0.8 கீழ் எக்ஸ் சக 16. இந்த எக்ஸை விடுவிக்க போகிறோம். எக்ஸ் என்ன மாதிரி நாங்கள் விடுவிக்கிறதுன்றதை பற்றி பாருங்கள். இதிலிருந்து நாங்கள் எக்ஸை விடுவிக்க போகிறோம். எக்ஸ் விடுவிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இதிலிருந்து எக்ஸ் எங்களுக்கு விடுவிக்கப்படும். பாருங்கள், இந்த பெருமானத்தை நாங்கள் எக்ஸை விடுவிப்பதற்காக
பயன்படுத்த போகின்றோம். அப்போ அவதானித்து கொண்டால் பாருங்கள், அந்த 3.48 கிராம் தசமட்டை தருகின்றது. எக்ஸுக்குரிய பெருமானத்தை நாங்கள் காண இருக்கின்றோம். அதை பார்த்தாலாம் எவ்வளவாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், MCO3 engineer MO சக 5 நீராவி சக CO2. அப்போ இதுக்கு நாங்கள் போடுறோம் எக்ஸ் சக 60 சக 90, இது எக்ஸ் சக 16, எக்ஸ் சக 180, எக்ஸ் சக 16, 3.48 கிராம். அது பாருங்கள், இது வெப்பமேற்றியது 3.48 கிராம். வெப்பமேற்றும் போது 0.8 கிராம் ஆக்சைடு வருது. இப்போ நாங்கள் ஒன்றால் வகுக்கக்கூடியதாக இருக்கும். இது சமன். அப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம், எக்ஸ் சக 180, எக்ஸ் சக 16, 3.48. அப்போ இங்கே சுருக்கும் போது பாருங்கள், எக்ஸ் சக 180 கீழ் 348 சமன் எக்ஸ் சக 16 கீழ் 8. அப்போ இதை பாருங்கள், இதில் 432 அவை 4 சுருக்கினால் 2, 8 32, 4 7 28. அவை இதை சுருக்கி நாங்கள் பெருமானங்களை காணோம். அப்போ 2x சக 300 சமன் 87x சக 16 தர 87 நாங்கள் பெருக்கி போடுறோம். 16 தர 80. அப்போ ஒரு பக்கம் கொண்டு வந்தோமாக இருந்தால் அங்கே எங்களுக்கு தெரியும் 85x. சரியோ? பாருங்கள், 42 52 அவை அதனுடைய பெருமானங்களை நீங்கள் கண்டு இதில் எழுதலாம். அவை பாருங்கள். அப்போ இந்த பெருமானங்களை நாங்கள் பார்த்தால் 2 9. இப்போ இதிலிருந்து நாங்கள் இந்த விடையை காணக்கூடிய இருக்கும். அப்போ என்ன மாதிரி சொல்கிறோம்னு சொன்னால், இது இவ்வளவு அவை 0.8 கிராம் வரும்போது நாங்கள் எவ்வளவு பெருமானத்தை நாங்கள் எடுக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கணும். அப்போ இதை கவனிங்க. நாங்கள் இப்போ சுருக்குகின்ற முறையை நாங்கள் அவதானித்தாலாம். பாருங்க, இந்த சுருக்குகின்ற முறையை நாங்கள் ஒருக்கா அவதானித்தால் என்ன மாதிரி நாங்கள் இதில் பெறலாம் என்பதை பற்றி ஒருக்கா அவதானித்து கொண்டால் தெரியும். கவனமாக பாருங்க. அப்போ இது பாருங்க, எக்ஸ் சக எக்ஸ் சக 180 கீழ் 348 சமன் எக்ஸ் சக 16 கீழ் 80. அவை 80. இப்போ 4 20, 8 32, 27. அப்போ இங்கே நாங்கள் குறுக்க பெருக்கும்போது 20x சக 0 0 3 சமன் 87x சக இதை பெருக்கினால் 2 522. அடுத்தது 87 9 10 6. அப்போ அந்த பெருமானங்களை நீங்கள் பார்க்கலாம். என்ன மாதிரியான பெருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்றது பாருங்கள். 42 48 52. அடுத்தது 87 2 9 13 1392. ஆகவே 67x சமன் 3000 1392. 10 2 8 0 9 3 6 1608.
x சமன் 1608 இன் கீழ் 60. அப்ப பாருங்கள் 67 கிட்டத்தட்ட 2 1680 67 14 பெருமானம் 2 ஆகவே அதன் பெருமானம் 2 14 124 14 13 அவை 4 ஆகவே 3 சைவர் பாருங்க 24 25 கிட்ட வருவதை காணும். அப்ப MCO3 MOCO2 அவை திணிவில் ஏற்பட்ட நட்டம் அதுக்கு பெருமானங்கள் 24.5 கிட்ட வருவதை காணலாம். அவை அந்த பெருமானத்தை நீங்கள் அவதானித்து உடனடியாக நீங்கள் விடை எடுக்கலாம். அவை அந்த பெருமானங்கள் உங்களுக்கு வரும். அவை 24 அதற்குரிய விடப்பெருமானமாக இருப்பதை நீங்கள் காணலாம். அப்போ இங்கே 24 என்பது அதற்கான பெருமானம் ஆகும். அப்போ ஞாபகத்தில் வையுங்கோ 24. அப்போ இப்படி தந்தால் பழங்கி நீரை நாங்கள் வெப்பமேற்றும் போது தோன்றுகின்றதை எடுத்து நாங்கள் கணிக்கும் போது நாங்கள் பார்க்கலாம். அவை பழங்கி நீரும் வெளியாக போகும், CO2வும் வெளியாக போகும். இது கால்குலேஷன். அவை கவனமான முறையில் கணிச்சு தான் நீங்கள் விடை எடுக்கணும். பின்னத்தை சொல்லி போட்டு அவை விடை இதாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்த எல்லாம் கால்குலேஷன் கேள்வி. அடுத்த கேள்வியை பாருங்கள். இங்கே நாங்கள் எந்த விடையை நாங்கள் பார்க்க போகின்றோம் என்பதை பாருங்கள். இங்கே பாருங்கள். அப்போ இதில் வருகின்ற கேள்வி இதுதான். பாருங்கள். தசம் 3m கேடிஎஸ்ஓர் கருதலின் 200 சென்டிமீட்டர் கனத்தை தசம் 1m கேசிஎல் கரிசலின் 800 சென்டிமீட்டர் கனத்தை கலப்பதன் மூலம் கரிசல் தயாரிக்கப்படுகின்றது. இக்கரிசலின் அமைப்பு ppm பொட்டாசியம் யார்? அப்போ தசம் 3m K2CO3ஐயும் தசம் 1m KCl-ஐயும் K2SO KCl கலப்பதன் மூலம் ஒரு கரிசல் தயாரிக்கப்படுகின்றது. இக்கரிசலில் காணப்படும் Kn ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஒரு Kn பின்னத்தை 16ஆல் பெருக்கும் போது ppm கிடைக்கும். செறிவில நாங்கள் பார்க்க போனால் மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 அலகில் ppm. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியன்னு சொன்னால் இதில் இருக்கிற மூல எண்ணிக்கையை காண வேண்டும். இதில் இருக்கிற மூல எண்ணிக்கையையும் காண வேண்டும். தசம் 3 NK2SO4 தசம் 3 தர 200 தசம் 3 தர 200 தர 10 செய்யும். அப்ப இதை நீங்கள் பார்த்தால் 60 தர 10 செய்யும். ஆனா K2SO4ல 2K plus SO4 2 minus பொட்டாசியம் 2 மடங்கு அவை 120 தர 10 செய்யும் 3 மோல் பொட்டாசியம் K2SO4ல இருந்து வரும். 120 தர 10 செய்யும் 3 மோல் பொட்டாசியம் K2SO4ல இருந்து வரும். KCl இருந்து NKCl தசம் 1 தர 800 தர 10 செய்யும். அதிலிருந்து வரும் 80 தர 10 செய்யும். ஆனால் KCl ஒரு K பிளஸ் தான். இதிலிருந்து வர KCl 80 தர 10 செய்யும். அப்போ டோட்டல் KCl 200 தர 10 செய்யும் உண்டோ. டோட்டல் KCl 200 டோட்டல் K பிளஸ் 200 தர 10 செய்யும் உண்டு. பாருங்கள். அப்போ டோட்டல் K பிளஸ் 200 தர 10 செய்யும் உண்டா. அப்போ பாருங்கள். என் டோட்டல் K பிளஸ் 200 தர 10 செய்யும். இது டோட்டல் K பிளஸ். இது இருக்கின்ற கரைசலை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் பாருங்கள். அது இருக்கின்ற கரைசல் 200ம் 800ம் 1000 சென்டிமீட்டர் கனம். அது இருக்கும் கரைசல் 1000 சென்டிமீட்டர் கனத்தில் இருப்பதை காணலாம். அப்போ இந்த கரைசல் 1000 சென்டிமீட்டர் கனம். டோட்டல் வால்யூம் 1 டெசிமீட்டர் கனம். K பிளஸ் கான்சன்ட்ரேஷன்
200 தர 10⁻³ கீழ் 1 டெசிமீட்டர் கனம். ஆகவே 0.2 மோல் டெசிமீட்டர் மைனஸ். அப்ப ரெண்டையும் கலந்த கரைசலில் காணப்படும் பொட்டாசியம் அயன் செறிவு 0.2 மோல் டெசிமீட்டர். 0.2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அதை கிராம் ஆக்க 39ஆல் பெருக்க போகும். பாருங்கள் 0.2 தர 39 கிராம் டெசிமீட்டர். 39 18 78 7.8 கிராம் டெசிமீட்டர் மைனஸ். மில்லிகிராமாக 10⁻³ பெருக்கிறார். மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ். ஆகவே 78000 பார்ட்ஸ் பெர் மில்லியன். பார்ட்ஸ் பெர் மில்லியன் ரெண்டு விதமாக செய்யலாம். ஒரு துணிவு பின்னத்தை எடுத்து அதில் 16 மடங்கு பார்ட்ஸ் பெர் மில்லியன், 19 மடங்கு பார்ட்ஸ் பெர் பில்லியன். ஆகவே அப்படி காணும். அல்லது செறிவை மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் கண்டாலும் அது பார்ட்ஸ் பெர் மில்லியன் ஆகும். பொட்டாசியம் அவை 7800 பார்ட்ஸ் பெர் மில்லியன் பகுதிகள் இருப்பதை நாங்கள் காணலாம். 7800 பார்ட்ஸ் பெர் மில்லியன் பகுதிகள் இருப்பதை நாங்கள் காணலாம். அவை அதனுடைய பிரமாணம். பாருங்கள், அதற்குரிய விடையை நீங்கள் தெரிவு செய்தால் 7800 பார்ட்ஸ் பெர் மில்லியன். இது முதலாவது பார்ட்ஸ் பெர் மில்லியன். முதலாவது பாருங்கள், இது ரெண்டாவது, மூன்றாவது, 4, 5. அவை சரியான விட 7800 பார்ட்ஸ் பெர் மில்லியன். அப்போ என்ன கேள்வி வந்தாலும் மாணவர்களை நீங்கள் செய்யணும். ஒரு கரைசலில் கலந்து கரைசலாக இருந்தால் அது நாங்கள் மில்லிகிராம் டெசிமீட்டர் மைனஸ் 3 சொன்னால் 10⁻⁰ ஒரு பகுதி பார்ட்ஸ் பெர் மில்லியன். திணிவு பின்னங்கள் கேட்டால் திணிவு பின்னத்தை கண்டு 16ஆல் பெருக்கும் போது அதுவும் பார்ட்ஸ் பெர் மில்லியன் ppmல விட பெறுவதை நாங்கள் காணலாம். அவை அது பார்ட்ஸ் பெர் மில்லியனாக இருக்கும். அதனுடைய பிரமாணம் பார்ட்ஸ் பெர் மில்லியன். அடுத்த பாருங்க, பின்வரும் ரசாயன தாக்கங்களில் எதன் வெப்ப உள்ள மாற்றம் NaNO3 நியம ஆக்க வெப்ப உள்ளுரையை எங்களுக்கு தேவை. NaNO3 நியம ஆக்க வெப்ப உள்ளுரை. அப்ப நியம ஆக்க வெப்ப உள்ளுரை என்றால் என்ன? நியம நிலையில் 1 மோல் NaNO3 அதன் ஆக்கக்கூற்று மூலகங்களிலிருந்து தோன்றும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுரை மாற்றம். நியம நிலையில், அதாவது 298 கெல்வின் ஒரு வளிமண்டல வெப்பம். பொதுவாக 1 மோல் NaNO3 அதன் நியம நிலையில் உள்ள மிகவும் உறுதியான ஆக்கக்கூற்று மூலகங்களிலிருந்து தோன்றும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுரை மாற்றம் நியம தோன்றல் வெப்ப உள்ளுரை. சோடியம் அங்கே காணப்படுகின்ற கூறு அது நியம நிலையில் திண்மமாக இருக்கும். நைதரசன் நியம நிலையில் N2 வாயுவாக இருக்கும். ஆக்சிஜன் O2 வாயுவாக இருக்கும். ஆகவே தோன்றல் வெப்பம் 1 மோல் NaNO3 தோன்றும். 1 மோல் NaNO3 நாங்கள் தோற்றுவிக்கிறோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் 1 மோல் NaNO3 தோற்றுவிக்கிறோம். பாருங்கள், 1 மோல் NaNO3 தோற்றுவிக்கப்பட வேண்டும். அவை இங்கே நாங்கள் தோற்றுவிக்கப்படுவது 1 மோல் NaNO3 தோற்றுவிக்கப்படும். NaNO3 1 மோல். அதன் மூலகங்கள் சோடியம் சக நைதரசன் சக ஆக்சிஜன். பாருங்கள், NaNO3 இந்த ஆக்கக்கூற்று மூலகங்கள் சோடியம், நைதரசன் வாயு, ஆக்சிஜன் வாயு. 1 மோல் NaNO3 உருவாகணும். அப்போ ஒரு சோடியம் ஒரு சோடியம். அடுத்தது நைதரசன், அங்கே ஹாஃப் அரைவாசியாக இருக்கும். ஆக்சிஜன் 3 இருக்கு, அவை O2 இருக்கு. அப்போ 3/2. பாருங்கள், ஒரு நைதரசன் பெறவானும் ஹாஃப், 3 ஆக்சிஜன் பெறவானும் 3/2. இதுதான் டெல்டா H theta formation NaNO. ஒரு மோல் திண்ம நிலையில் தோன்றும் போது ஏற்படும் நியம தோன்றல் வெப்ப உள்ளுரை என அழைக்கப்படும்.
1 மோல் சோடியம், 1/2 மோல் நைதரசன் வாயு, 3/2 மோல் ஆக்சிஜன் வாயு, 1 மோல் NaNO3 தோற்றுவிக்கின்றது. இது நியம தோன்றல் வெப்ப உள்ளுறை என அழைக்கப்படுவதை நாங்கள் காணலாம். அப்போ இதனது மாற்றங்களை நீங்கள் அவதானித்தால் உங்களுக்குரிய விடையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். Na+NO3- பாருங்கள், இது வராது. சோடியம் கேஸ் வராது, சோடியம் கேஸ் என்று இருக்கிறது, ஆகவே அது வராது. 2 சோடியம் 2 அதுக்கு வராது. 2 சோடியம் 2 NO3க்கு வராது. அவை இது வராது இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ அப்படியாக இருக்கும்போது எங்களுக்கு விடையை நாங்கள் பார்க்கலாம். இப்போ 2 சோடியம் கேஸ் 2 NaNO3 அதற்கு விட வராது. அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். அவை இருக்கு. அப்போ இதுக்கு சரியான விடை சோடியம் சாலிட் plus 1/2 into gas plus 3/2 O2 gas. சரியோ? அவை NaNO3 சொல்லும். இதுதான் அதற்குரிய விட 4வது விடையாக இருப்பதை காணலாம். ஆகவே அந்த கேள்வியை அவதானித்துக் கொள்ளுங்கள். அதற்குரிய பெருமானம் இதாக இருக்கும். அடுத்த பாருங்கள், அடுத்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். ஒரு அவதானிப்போம். ஏபி ஆகியவற்றின் சார்மூலக்கூட்டு திணிவுகள் 1:3 எண்ணம் மோல் விகிதத்தில் காணப்படுகின்றன. 1:3 1:3 ஆகும் விகிதத்தில் இருக்குது. இக்கலவையில் ஏயின் மூல் பின்னம் 4/1. ஏயின் மூல் பின்னம் 4/1. ஏயின் திணிவு சதவீதம் யாது? அப்போ கலவையில் ஏயும் பியும் மூலர் திணிவுகள் 1:3 1:3. அந்த கலவையில் ஏயின் மூல் பின்னம் 4/1, பியின் மூல் பின்னம் 4/3. அவை திணிவு சதவீதம் எவ்வளவு? அப்போ நாங்கள் ஏயின் W1 கிராமும் பியின் W2 கிராம் வேணும் எடுத்துக்கணும். W1 கிராம் ஏ, W2 கிராம் பி. அவை சார்மூலக்கூட்டு திணிவுகள் 1:3. பியின் திணிவு ஏயிலும் பார்க்க 3 மடங்கு, பியின் திணிவு ஏயிலும் பார்க்க 3 மடங்கு. ஏயின் மூல் பின்னம் 4/1 ஆக இருந்தால் என்ன மாதிரி என்றதை நாங்கள் பார்க்க போகின்றோம். அவதானித்தால் தெரியும். பாருங்கள். அப்போ இதை பாருங்கள். பாருங்கள், இது ஏபி, ஏபி சார்மூலக்கூட்டு திணிவு பிக்கு 3 மடங்கு. இதனது W1 கிராம், இதனது W2 கிராம். XA 4/1. பாருங்கள், NA சமன் W1 என்கள் MA, NB சமன் W2 என்கள் MB. மூலெண்ணிக்கைகள் எவ்வாறு கணிக்கப்படும்? திணிவு மூலர் திணிவால் பிரிக்கும் போது மூலெண்ணிக்கைகள் திணிவின்கள் மூலர் திணிவு மூலெண்ணிக்கைகள் எங்களுக்கு தெரியும். அவை இது. அப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் போட்டால் XA சமன் NA இன் கீழ். அப்போ இதில் வீதங்களை நாங்கள் போட்டு வீதங்களை சுருக்குவமாக இருந்தால் வீதங்கள் எங்களுக்கு இலகுவானதாக அமையும். அந்த வீதங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரியோ? அதை பாருங்க. இந்த வீதங்களை நாங்கள் பார்க்க போகணும். சரியோ? இப்போ NAக்கு NB இந்த விகிதம். அப்போ பியின் மூலக்கூட்டு திணிவு ஏயிலும் பார்க்க 3 மடங்கு. அப்போ பாருங்க, 3 MA. பியின் மூலக்கூட்டு திணிவு ஏயின் பார்க்க 3. இப்போ NAக்கு NB சமன் MAயும் பட்டுப்படும் 3W1 over W2. 3W1 over W2 தான் அதுக்குரிய 2க்குமான மூல் வீதம் W1 over W2. அப்போ இப்போ இதை நீங்கள் பார்த்தால் பாருங்கள், W1 over W2வை நாங்கள் பார்க்கலாம். எனவே திணிவு பின்னம் ஏயின் பின்னங்களை நாங்கள் பார்க்கும்போது
அங்கே 4ல் 1 இருப்பதை நீங்கள் காணலாம். அந்த கேள்வியை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் இங்கே பாருங்கள், சரியோ, ஏயின் மோல் பின்னம் 1/4, ஏயின் மோல் பின்னம் 1/4 இருக்கும். ஆகவே அது ஏயின் மோல் பின்னம் ஆகும். ஏயின் மோல் பின்னம் 1/4. அவை XA சமன் NA over NA plus N, NA 3W1. ஆகவே NA plus NB 3W1 plus W என்ன கூட்டுதொகை சமன் 4ல் 1. அப்போ பாருங்கள் 12W1 சமன் 3W1 plus W2, 9W1 சமன் W2. அப்போ W1 over W2 1/9, 1/9 ஆகும். 1/9. அப்போ பாருங்கள், அப்போ W1 இன் கீழ் W1 plus W2 into 100 சதவீதம். அப்போ W1 1 10 தரணும். அதனுடைய பிரமாணம் 10 வீதமாகும். அப்போ பாருங்கள், அப்போ திணிவு பின்னங்கள் தந்தால் அவ்வாறு நாங்கள் இந்த மூல் பின்னங்களுக்குரிய வீதங்களை கண்டு செய்வது என்பதை பற்றி அவதானிக்குவோம். அவை W1 கிராம் W2 கிராம் என்றால் மூலர் திணிவு மடங்கண்டு தரம் மூல்களை கண்டு மூல் பின்னத்தை கண்டு அதிலிருந்து திணிவுகளுக்கு இடையிலான தொடர்பை கண்டு அவை நாங்கள் சதவீதங்களை துணிந்தெடுக்க கூடியதாக இருப்பதை நாங்கள் காணலாம். அவை அந்த பெருமானங்களின் தன்மையின் அடிப்படையில் நாங்கள் விடையை தீர்மானிக்கலாம். ஏயின் திணிவு சதவீதம், அவை ஏயின் திணிவு சதவீதம், அதுடைய பெருமானம் ஏயின் திணிவு சதவீதத்துக்குரிய பெருமானம் இவ்வளவாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஏயின் திணிவு சதவீதம் இவ்வளவாகும். அவை அதுக்குரிய வீதம் வந்து ஏக்குரிய திணிவு சதவீதம் 10 இருப்பது, 10 வீதம். அப்போ கவனமாக இருக்கணும், மோல்களுக்கு இடையில வீதம் 1க்கு 3, மோல் பின்னம் 1/4, அவை திணிவு சதவீதம் 10. ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். H2O3 2- அயனில் உள்ள மைய அணுவினுடைய ஒட்சியற்ற எண்ணும் வலுவளவு. H2O3 2- அயன் அணுவில் மைய அணுவில் உள்ள ஒட்சியற்ற எண்ணும் வலுவளவையும் பற்றி நாங்கள் சொல்லுவோம். ஒட்சியற்ற எண்ணும் வலுவளவு. முதலாவது நாங்கள் இந்த H2O3 2- லூயின் அமைப்பை நாங்கள் கீறினாத்தான் வலுவளவும் ஒட்சியற்ற எண்ணும் எவ்வளவாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். H2O3 2-. பாருங்கள், H2O3 2-. ஆகவே இந்த கீறப்போகின்றோம். பாருங்கள், H2O3 2-. H2O3 2-. S O minus O minus O S. இது H2O3 2- அமைப்புகளாக இருப்பதை இந்த A B நாங்கள் எடுத்தால் இங்கு பங்குடன் லத்திரன் 1 2 3 4 5 6 இவருக்கு பங்குடன் லத்திரன் 6. ஒட்சியற்ற எண்ணை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எல்லாமே ஓவின் பக்கம் +1 +1 +1 +1 0 0. ஆகவே 6 வலுவளவு ஒட்சியற்ற எண் +4. மற்றவருக்கு 2 வலுவளவு ஒட்சியற்ற எண் 0. அவர்கள் வலுவளவும் ஒட்சியற்ற எண்ணும் வலுவளவு 2 வெவ்வேறு S அணுக்கள் இருக்கின்றன. ஒன்று 6 லத்திரனை பங்குகின்றது, வலுவளவு 6 ஒட்சியற்ற எண் +4. இன்னொரு S 2 லத்திரனை பங்கு, வலுவளவு 2 அதுக்குரிய ஒட்சியற்ற எண் 0 இருப்பது. நாங்கள் அவை 2 வித்தியாசமான சராசரி ஒட்சியற்ற எண் கேட்டால் +2 சராசரி ஒட்சியற்ற.
அவை அதுக்கான விடையை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். அவை அதை நீங்கள் பார்க்கலாம். அதான் அப்போ அதாவது ஒட்சியேட் எண்ணும் வலுவளம், ஒட்சியேட் எண் வலுவளம். மையானு கேட்கப்பட்டது மையானு, மையானு அது கேட்கப்பட்டது மையானு. வலுவளவு 6, ஒட்சியேட் எண் 4 ஆகும். ஒட்சியேட் எண்ணும் வலுவளவும் +4 அடுத்தது 6. அப்போ அதுக்குரிய பெருமானத்தை நீங்கள் பார்க்கலாம். பங்கிடும் இலத்திரன்களின் எண்ணிக்கை அவை கவனமாக பாருங்க. வலுவளவுக்கு +4 இல்லை. ஒட்சியேட் எண் மையானு, மையானுவுக்கான ஒட்சியேட் எண்ணை நாங்கள் பார்த்து கொள்கின்றோம். அவை அதுக்குரிய ஒட்சியேட் எண் +4. மையானு 6 இலத்திரனை விஷயம் பண்ணுகின்றது. வலுவளவு 6. 4ம் 6ம் அதற்குரிய பெருமானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அவை 4ம் 6ம், அவை 4 6 அதுக்கு பெருமானமாகும். அப்போ அதனுடைய பெருமானம் +4 and 6, +4 and 6. அடுத்த கேள்வியை பார்ப்போம். வாயுக்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது. வாயுக்கள் உங்களுக்கு தெரியும் பல்வேறு நிபந்தனைகளை திருப்திப்படுத்தக்கூடியவை. வாயுக்கள் எல்லா வாயுக்கள், அதாவது வாயுக்கள் PV = nRT என்ற சமன்பாட்டை திருப்திப்படுத்துமா இருந்தால் அதை நாங்கள் லட்சிய வாயு என்று நாங்கள் சொல்வது. எல்லா நிபந்தனையிலும் எல்லா வாயுக்களும் PV = சட் nRT என்ற சமன்பாட்டை திருப்திப்படும். சட் அமுக்கப்படுதன்மைக்குரிய காரணம். லட்சிய வாயுக்களுக்கு சட் சமன் உண்டு, ஏனைய வாயுக்களுக்கு சட் மாறுபடக்கூடியது. எல்லா வாயுக்களும் சட் nRT என்ற சமன்பாட்டை திருப்திப்படும். எல்லா வாயுக்களும் சட் nRTயை திருப்திப்படும். எல்லா வாயுக்களும் வெண்டவாலின் சமன்பாட்டை திருப்திப்படும். லட்சிய வாயுக்கள் மட்டுமே சட் சமன் உண்டு, PV = nRTயை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கும். மெய்வாயுக்கள் தாளமுக்க நிபந்தனையிலும் உயர் வெப்பநிலையிலும் இந்த திருப்திப்படுத்தலாம். அப்போ அதை அவதானித்துக் கொள்ளுங்கள். PV = ZnRT அந்த வாயுக்குரிய கோவையை நாங்கள் பார்க்கலாம். அவை அதுக்கு பெருமானம் ZnRT ஆகும். ZnRT. அப்போ இந்த வாயுக்கள் யாவும் 2 சமன்பாட்டை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதில் ஒன்று சரியா பாருங்கள். PV = ZnRT. Z அமுக்கப்படுதன்மைக்குரிய காரணி PV/R. Z சமன் என்றால் லட்சிய வாயு, அதிலே இருந்து PV = nRT என்ற சமன்பாடு உங்களுக்கு கிடைக்கும். nRT என்ற சமன்பாடு ZnRT என்ற சமன்பாடு கிடைக்கப்படுவதை காணும். வெண்டவால் சமன்பாடு P + n² A/V² into V - ND = nR. இது வெண்டவால். அப்போ மெய்வாயு சரி லட்சிய வாயு சரி இந்த 2 சமன்பாட்டையும் திருப்திப்படும். லட்சிய வாயுக்கள் மாத்திரம்தான் PV = nRTயை திருப்திப்படும். லட்சிய வாயுக்களின் இயல்புகள் மூலக்கூற்று இடைத்தாக்கங்கள் புறக்கணிக்கக்கூடியவை இல்லாமல் காணப்படும். அவற்றின் மூலக்கூற்று கனவளவு என்பன நீக்கப்படும். அவ்வகையான சந்தர்ப்பங்களில் அவை லட்சிய வாயுக்கள் வரும். மூலக்கூறுகளுக்கு இடையில் இடைத்தாக்கங்கள் இல்லாதவை, மற்றது கனவளவு புறக்கணிக்கக்கூடியவை. வாயு மூலக்கூறுகள் கனவளவை கொன்றார். இந்த லட்சிய வாயுக்கள் போய்லின் விதி, சார்ல்ஸின் விதி, அவகாட்ரோ விதி எல்லா விதிகளையும் திருப்திப்படுத்தக்கூடியவை. அவை டால்டனின் பௌதியமுக்க விதியையும் திருப்திப்படும். ஒன்றுடன் ஒன்று தாக்கம் புரியாத வாயுக்கள் மாறா வெப்பநிலையில் ஒரு வாயுக்கலவையில் காணப்படும் போது அந்த வாயுக்கலவையினால் ஏற்படுத்தப்படும் மொத்த அமுக்கம் அதில் உள்ள ஒவ்வொரு கூறுகளினதும் பௌதிய முக்கங்களையும் கூட்டுத்தொகை. மொத்த முக்கம் பௌதிய முக்கங்களையும் கூட்டுத்தொகை. ஆகவே அவ்வகையான சந்தர்ப்பங்களை நாங்கள் இந்த லட்சிய வாயுக்களுக்கு நாங்கள் பெறலாம். ஆகவே இந்த லட்சிய வாயுக்கள் காணப்படுகின்றன. ஒரு மெய்வாயுக்களை அமுக்கப்படுவதற்கும் லட்சிய வாயுக்களை அமுக்கப்படுவதற்கும் இடையிலான வேறுபாடுகள் கணக்க காணப்படுகின்றன. எனவே இந்த கேள்வியை நீங்கள் இப்போ பார்ப்பீர்களாக இருந்தால் அவதானித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், எல்லா வாயுக்களும் ZnRT என்ற சமன்பாட்டை திருப்திப்படுத்துகின்றன.
எல்லா வாயுக்களும் ZnRT என்ற சமன்பாட்டை அமைய நடந்து கொள்ளும். மெய்வாய் லட்சிய வாயுக்கள் புள்ளி நடத்தை உடையதால் அவற்றின் திணிவு புறக்கணிக்கப்படலாம். லட்சிய வாயுக்கள் புள்ளி நடத்தை ஆனால் திணிவை புறக்கணிக்கிறதுல, அதாவது அவற்றின கனவளவு தான் புறக்கணிக்கப்படும். அவை கனவளவு தான் புறக்கணிக்கப்படும். ஆகவே திணிவை புறக்கணிக்கிறது. லட்சிய வாயுக்கள் தாழ்முக்க நிபந்தனையில் மாத்திரம் சரியோ லட்சிய வாயுக்கள் தாழ் அமுக்க நிபந்தனையில் மாத்திரம் சரியோ அந்த பிவி சமன் என்ஆர்டி என்ற சமன்பாட்டுக்கு அமைய ஒழுகுவதை நீங்கள் காணலாம். அப்போ இதில் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள், இந்த வாயுக்களை பொறுத்தளவில் பாருங்கள், லட்சிய வாயுக்கள் புள்ளி நடத்து லட்சிய வாயுக்கள் தாளமுக்க நிபந்தனையில் மாத்திரம் சட்சமன் ஒன்று ஆகும். இந்த லட்சிய வாயுக்களுக்கு தாளமுக்க நிபந்தனையில் மாத்திரம் சட்சமன் ஒன்று ஆகும். அதை அவதானிக்கும். லட்சிய வாயுக்களுக்கு எல்லா நிபந்தனையிலும் சட்சமன் ஒன்றுதான். சட்சமன் ஒன்றுன்றதுதான் லட்சிய வாயு. தாளமுக்க நிபந்தனையில் அல்ல, அது உயரமுக்கமோ தாளமுக்கமோ என்ன நிபந்தனையிலும் அதனுடைய பெருமானம் சட்சமன் ஒன்று ஆகும். சரியோ ஆகவே சட்சமன் ஒன்று ஆகும் எல்லா நிபந்தனையும். ஆகும் தாளமுக்க நிபந்தனையில் மாத்திரம் சட்சமன் ஒன்று ஆகும். அதன் அடுத்த கூறு என்ன சொல்லுதென்றால் பாருங்கள், கீழ்காணப்படும் இடத்து அமுக்கத்தினை உயர்த்தி இந்த லட்சிய வாயுக்கள் அங்கே காணப்படுகின்ற நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகள் அவதி வெப்பநிலை, வாயுக்களுக்கு திரவமாகின்ற உயர்ந்த வெப்பநிலை அவதி. லட்சிய வாயுக்கள் அவதி வெப்பநிலை கீழ் இருந்தால், மெய்வாயுக்கள் அவதி வெப்பநிலை கீழ் இருந்தால் அமுக்கத்தை உயர்த்தி திரவமாக மாற்றலாம். அவதி வெப்பநிலைக்கு மேல் இருந்தால் ஒருபோதுமே அமுக்கத்தை உயர்த்தி திரவமாக மாற்றலாம். அப்போ இங்கே லட்சிய வாயுக்கள் அவதி வெப்பநிலை கீழ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லட்சிய வாயுக்கள் ஒருபோதுமே திரவமாக மாட்டாதவை, மூலக்கூற்றை இடைத்தாக்க வேண்டிய. எனவே அது தவறான விடையாகும். அவை விடை ஒன்று, எல்லா வாயுக்களும் பிவி சமன் ZnRTயை திருப்திப்படுத்தும் என்பது அதுக்கு சரியான விடையாகும். எனவே மாணவர்களே, இந்த கேள்விகள் கால்குலேஷன் பகுதி மிக அவதானமாகத்தான் நீங்கள் இவற்றை செய்து விடை எடுத்துக்கொள்ளணும். அவை அதுக்காகத்தான் பிளாக் போர்ட்லேயே செய்து நான் இங்கே விடையை காட்டுகின்றேன். அவை விடையை சொல்லி போட்டு போகவில்லை, மிக அவதானமாக பார்த்து நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். எனவே மீண்டும் ஒரு வகுப்பில் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.